மேடம், இப்போ நீங்க போங்க. அவங்க கிளம்பி ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நடக்கணும். புரியுதா? புரியுது மேடம். நான் பாத்துக்கிறேன். ஓகே, வாங்க போலாம். முத்துமாமா நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன என்னாச்சு? மீனாக்கா, மீனாக்கா. ஐயோ, என்ன வெண்ணிலா? இரு மாமா. மீனாக்கா, என்ன வெண்ணிலா, என்ன விஷயம்? பாத்தீங்களா? நான் முத்துமாமா கூட சைக்கிள்ல வெளியில போறேன். நல்ல விஷயம் வெண்ணிலா, பத்திரமா போயிட்டு வா. போலாம் மாமா. ஆ. டாடா, பை. பாய். நாங்க 2 பேரும் சைக்கிள்ல ஊரை சுத்தி பார்க்க போறோம். உனக்கு போயிட்டு வந்து வெத்தலை சீவல் வாங்கி தர, சரியா? சரிம்மா. வெண்ணிலா, நான் வேணா என் தங்கச்சி என்று தன் மாமன் முத்தரசனுடன் சைக்கிளில் உலா வருகிறார். இந்த அற்புத காட்சியை காண அனைவரும் வருக வருக ஊர் முழுக்க பிளக்ஸ் பேனர் போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டா. போங்கண்ணே. மாமா, நாம போலாம். பாய் பாட்டி. பாட்டி பாய். போலாம். என்கிட்ட கொடு. மாமா, ஒரு நிமிஷம் நிறுத்து. அக்கா, சாந்தி அக்கா, ஆ? நான் என் முத்து மாமா கூட சைக்கிள்ல போறேன். இரு வெண்ணிலா, போய் உப்பு எடுத்துட்டு வா. இப்ப இது தேவையா? இரு முத்து மாமா. என்னங்கக்கா? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எந்த கண்ணும் ஒண்ணு அண்டாது. சந்தோஷமா போயிட்டு வாமா. துப்புமா. துப், துப், துப். தேங்க்ஸ் அக்கா. பத்திரமா போயிட்டு வா. போலாம் முத்து மாமா. போதுமா வெண்ணிலா? கூட்டா ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிடுவோம் போல இருக்கு. பாலாண்ணே, பாத்தீங்களா? எங்க வெண்ணிலா கிளம்பிட்ட? மாமாவோட சைக்கிள்ல ஜாலியா போறேனே. அப்படியா? சந்தோஷமா. ஒரு நிமிஷம் இரு. அப்படியே அந்த பிஸ்கட் ஒண்ணு இதுவா? ஒண்ணு போதும். அம்மா, அந்த வீல் சிப்ஸ் பாக்கெட் ஒண்ணு கொடுங்க. மாமாவோட போகும்போது வழியில சாப்பிட்டுட்டே போ. என்ன? இந்த பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. Bye, uncle. Bye. வெண்ணிலா, ஊருக்குள்ள உனக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு போல இருக்கே. விட்ட எலெக்ஷன்லயே ஜெயிச்சிருவ போல இருக்கே. நிக்கிறியா? நிஜமா தான் சொல்றேன். அவங்க என்னடா உனக்கு திஷ்டி சுத்தி போடுறாங்க, பெரியவர் என்னன்னா உனக்கு தின்பண்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. மாமா, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. கிண்டெல்லாம் பண்ணலாமா? நிஜமா தான் சொல்றேன். கவுன்சிலரா வேணா நிக்கிறியா? சரி, நான் வரேங்க. வா வெண்ணிலா. சைக்கிள்ல 2 பேரும் ஜோடி போட்டு கிளம்பிட்டீங்க போல இருக்கு. எங்க ஆமாக்கா. போறீங்க? என்ன விசேஷம்? நான் என் முத்து மாமா கூட ஜாலியா சுத்தி பார்க்க போறேன். அப்படியா? சரி சரி வெண்ணிலா, நீ அப்படியே உட்காரு. நான் என் கையாலே இன்னும் கொஞ்சம் பூ வச்சு விடுறேன்.
ருத்ரா குட்டி இந்தாமா. வர வெண்ணிலா. அக்கா இந்தாக்கா. வேண்டாம் தம்பி, வெண்ணிலா முகத்துல வர சந்தோஷம் இருக்கே அதுவே எனக்கு போதும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி வெண்ணிலா, நான் சரி. போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. சரிக்கா பாய். சரி பாய். போலாம் முத்து மாமா. வெண்ணிலா என்ன உனக்கு செல்வாக்கே இல்லைன்னு சொன்ன பாத்தியா? தின் பண்றதுக்கு அப்புறம் இப்ப பூ கிடைச்சிருக்கு. போ முத்து மாமா. இந்த மல்லிகா அக்கா தினமும் என்ன பாக்குறவங்க, அதனால சந்தோஷமா பூ கொடுத்தாங்க. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? அதெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். கரெக்டா உனக்கு மட்டும் கொடுக்குறாங்க பாரு. நீ எலெக்ஷன் நிக்க வேண்டிய ஆளுதான். சொல்லுங்க மேடம். ஏய் ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடி மேடம். அவங்க வர வழியில தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. சரி மேடம். ஏய் ம். இந்த முட்டை பசங்க எப்படி தள்ளி விட்டுருக்காங்க பாருங்க. என்ன ஸ்வேதா, நீ தானே அவங்கள தள்ளி விட சொன்ன. இப்ப நீயே முட்டா பசங்க அது இதுன்னு திட்டுற. இப்படி அவங்க கட்டிப்பிடிச்சு உருள்ற மாதிரி தள்ளி விடுது. கீழே விழுந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க தானே செய்வாங்க. பேசாத. கூட இருந்து குழி பறிக்க பாக்குற. பேசி பேசி அவ கோவத்தை தூண்டி விடாதடி. வெண்ணிலா சின்ன சுளுக்குதான். கால 2 உதறுனா சரியாயிடும். கார்த்தி சைக்கிள் என்னாச்சுன்னு பாரு. கார்த்தி போய் சைக்கிள் போ. சரி. அடி ஒண்ணு போடல கையில. முத்துமாமா உனக்கு ஒண்ணு அடிப்படலையே. எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். ஒண்ணு இல்லை விடு. உனக்கு கால் ரொம்ப வலிக்குதா? அண்ணே சைக்கிள்ல பிரேக்லாம் அறந்துட்டு இருக்கனே. டபுள்ஸ் எல்லாம் போக முடியாது. மாப்ள நீ ஒண்ணு பண்ணு. நீ புல்லட் எடுத்துட்டு வெண்ணிலா கூட்டிட்டு போயிரு. நாங்க சைக்கிளை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். புல்லட்ல எல்லாம் போக முடியாது. நான் வெண்ணிலா கிட்ட அவளோட சைக்கிளை ஊரை சுத்தி காட்டுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்ல. டேய் அதான் சைக்கிளை பிரேக் பிடிக்கலையே, அப்புறம் எப்படி எடுத்துட்டு போவேன்? சைக்கிள் இல்லைன்னா என்ன? வெண்ணிலாவை எப்படி ஊரை சுத்தி காட்டணும்னு எனக்கு தெரியும். எப்படி? எப்படியா? எப்படி? போ முத்துமாமா, விளையாடாத. இது ரொம்ப நல்லா இருக்குமா? நீ வா. அப்படியே உன்னை உப்பு மூட்டை தூக்கி ஊரு புறம் சுத்தி காட்ட போறேன். வா. வேணாம் மாமா. என்ன வேணான்ற? நான் தான் சொல்றேன்ல. வா. அண்ணே வெக்கப்படாதீங்க. அண்ணன் தானே கூப்பிடுறாரு. அவர் யாரு? உங்க முத்து மாமா தானே. ஜாலியா போயிட்டு வாங்க. சித்தி ஆனா எனக்கு ஒரு நாள் தான். அதுக்குன்னு தினமும் உப்பு மூட்டை ஏறக்கூடாது. அப்பா முதுகுல நான் தான் தினமும் உப்பு மூட்டை ஏறுவேன். நீ வேற இன்னைக்கு ஒரு நாள் உங்க சித்தியை தூக்குறக்கே உங்க அப்பா முதுகு ராமர் வில் மாதிரி வளைஞ்சு போயிடும். அவ்வளவுதான்.
நான் எப்படி வெண்ணிலாவை தூக்கி ஊரை சுத்தி காட்டுறேன்னு பாரு. வா. நெஞ்சுக்குள்ளே நாடுன்னு சொன்னால் புரியுமா? அது வர வர வீட்டுக்குள்ள இருக்கவே பிடிக்கல ஸ்வேதா. அவ்வளவு அநியாயம் பண்றாங்க. சாதாரணமா இருப்பான்னு அந்த வெண்ணிலாவை நினைச்சிட்டோம். இப்ப முத்தரசன அவளை தாங்குன்னு தாங்கிக்கிட்டு எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துரு போல இருக்கு ஸ்வேதா. ஏன் கிட்டயே அண்ணன் கொத்து சாவிய வாங்கி அவகிட்ட கொடுத்துட்டாரு. அவளே திருப்பி கொடுத்துட்டா. எப்ப அண்ணன் அவ கையில சாவிய வாங்கி குடுக்கற அளவுக்கு போயிட்டாரோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸ்வேதா. எனக்கு என்னவோ இது சரியா படல. இங்க பாரு ஸ்வேதா, நாளைக்கு நடக்க போற திருவிழால வெண்ணிலா கையால பந்தக்கால் நட்டு வைக்க போறாங்க. எவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க திருவிழா. அவ வேலை பாக்குறவ நம்ம வீட்ல, இப்ப அவ கையால பந்தக்கால் நட்டு வைக்க போறாங்க. இங்க பாரு ஸ்வேதா, இந்த திருவிழா மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சுன்னா வெண்ணிலா வந்த யோகம் அது இதுன்னு அடுத்த முகூர்த்தத்திலேயே அண்ணன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. என்னதான் புளிய போட்டு தேய்ச்சு வச்சாலும் இரும்பு தங்கமா மாறிடுமா என்ன? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் வேணும். எந்த தகுதியும் இல்லாத அவளை மாமா தாங்கி பந்த கால நட வச்சு அதையும் இதையும் பண்ணிட்டா அவ பெரிய ஆள் ஆயிடுவாளா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அண்ணே. யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு எதுவுமே தெரியாது. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையப்படாதீங்க. இந்த திருவிழா முடிஞ்சதும் தானே கல்யாணம்னு சொன்னீங்க. ஆனா அந்த திருவிழாவே நடக்காம போயிட்டா? என்ன ஸ்வேதா சொல்ற? திருவிழா எப்படி நடக்காம போகும்? யார அவமானப்படுத்தணுமோ யார காவு கொடுக்கணுமோ அது அத்தனையும் நாம பண்ணி ஆகணும். இந்த திருவிழாவில குறிப்பா வெண்ணிலாவால பந்தக்கால் நட்டு தொடங்கப்படுற இந்த திருவிழா நடக்கவே கூடாது. அதுக்கு நாம விடவே கூடாது. சொல்லுங்க, மறுபடியும் நாம வெண்ணிலாவால
அவமானப்படுறதெல்லாம் தேவையா? திருவிழா நல்லபடியா நடக்க விடலாமா? கண்டிப்பா நடக்க விடக்கூடாது, விடவே கூடாது. அப்போ நான் சொல்றதுக்கு சம்மதிங்க. வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை இது. இறங்கி அடிக்கணும் தென்னரசு. ஆமா ஸ்வேதா, இறங்கி அடிக்கிறோம். அப்படின்னா இங்க வாங்க. ரெடி வைங்க.